இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பாஜகவை நம்பி ஒருத்தர் அரசியல் பண்ணா எங்க போவாரு என்ன ஆவாரு அப்படிங்கிறதுக்கு மிகச்சிறந்த உதாரணமா இன்னைக்கு ஓபிஎஸ் தெரிகிறாரு. ஸ்டாலினை நம்பி வர வேண்டிய நிலைக்கு அவர் தள்ளப்பட்டுள்ளார் அப்படின்னு அவர் மீதான ஆற்றாமையை அவர் மீதான அனுதாபங்களை பலரும் தெரிவிச்சுட்டு வர நேரத்தில் இதில் ஓபிஎஸ்க்கு என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்குது அப்படிங்கிறது குறித்தான விவாதங்களும் போயிட்டுருக்கு. அதற்கு அவர் தரப்பிலிருந்து சில செய்திகளும் சொல்லப்படுது. அதையும் பற்றியும் நம்ம பேசலாம். இன்னொரு பக்கம் KN நேரு ஏன் திடீர்னு இப்போ குறிவைக்கப்படுகிறார்? இல்லை ஆல்ரெடி 3 கடிதம் வந்திருக்கு அப்படின்னு பல காரணங்கள் சொன்னாலும் திமுகவுக்கு இப்போ இருக்கக்கூடிய 41 தொகுதிகளுக்கு பொறுப்பாளராக நேரு போடப்பட்டதன் பின்னணியும் இந்த விசாரணை இப்போ திடீர்னு வேகம் எடுத்திருக்கிற பின்னணியும் ஒத்துப்போகும் அப்படிங்கிறாங்க. அது குறித்து விரிவாக பேசிடலாம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பத்திவி. வணக்கம் அழகு. ஓபிஎஸ் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி அதே மாதிரி 3 எழுத்து கொண்ட விஜய் பற்றி பேசிடுவோமா? விஜய் பற்றி பேசணும் அப்படின்னா இன்னைக்கு 2 செய்திகள் இருக்குது. ஒன்று நீங்கள் சொன்னீங்க இல்லையா, KN நேரு மீது அமலாக்கத்துறை ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க. அந்த நகராட்சி நிர்வாகத்துறையில் ஊழல் நடந்திருக்கு அப்படின்ட்டு 1020 கோடி அந்த அளவுக்கு ஊழல் நடந்திருக்குன்ற மாதிரி அமலாக்கத்துறை ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சு இதில் நீங்கள் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு அமலாக்கத்துறை ஒரு அறிவுறுத்தலை கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணாமல் இருக்காங்க. ஆனால் இதுக்கு அகைன்ஸ்டாக அதிமுகவை சேர்ந்த MP இருக்கார்ல இன்பதுரை, அவர் ஹைகோர்ட்டுக்கு போகிறார். இந்த மாதிரி அமலாக்கத்துறை சொன்னது மாதிரி KN நேரு மீது வழக்கு பதிவு பண்ணணும்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்டுக்கு போகிறாரு. இந்த மனுவை விசாரித்த ஹைகோர்ட் இன்னைக்கு தீர்ப்பு கொடுத்தாங்க. KN நேரு மீது வழக்கு பதியணும்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இது அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு சிக்கல் தான். ஏன்னா தேர்தல் டைமில் இப்படியான ஒரு வழக்கு வருது, இப்படியான ஒரு தீர்ப்பு வருது அப்படின்னா இறுதி தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட் போயிட்டாரு. ஆமாம், அப்பீல் போயிருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் இந்த தீர்ப்பை விஜய் உடனடியே விமர்சனம் பண்ணியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, திமுக அரசோட உச்சியை பிடித்து உலுக்கி இருக்கிறது நீதிமன்றம், உயர் நீதிமன்றம். அதனால KN நேரு உடனடியாக பதவி விலகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன் அவர் சொல்றாரு அப்படின்னா, இந்த விசாரணை என்பது லஞ்ச ஒழிப்புத்துறையால் நடத்தப்படும் இல்லையா. லஞ்ச ஒழிப்புத்துறை என்பது மாநில அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிறது. மாநில அரசு மாநில அமைச்சர் அப்படின்றனால அவரோட பதவியை பயன்படுத்தி அந்த விசாரணை திசை திருப்பலான்ற மாதிரி பல குரல்கள் எழுந்தது. அதை தான் விஜயுமே சொல்லியிருக்காரு. நீங்கள் பதவி விலகணும்னு சொல்லிட்டு ஒரு டிமாண்ட் வச்சிருக்காரு விஜய். அதாவது திமுகவுக்குன்னு ஒன்று வந்தோடனே டக்குன்னு ரியாக்ட் பண்ணிட்டார் விஜய். அதை ஒரு அரசியல்னு சொல்லலாம். ஆனால் இதுக்கு திமுகவினர் என்ன கவுண்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா, இது அமலாக்கத்துறையால் பதியப்பட்ட ஒரு வழக்கு. அமலாக்கத்துறை தான் பிரச்சனையை கொண்டு வராங்க. அப்போ இங்கே இருக்கக்கூடிய விமர்சனம் என்ன அப்படின்னா, அமலாக்கத்துறையை பாஜக தவறாக கையாளுறாங்க, எதிர்க்கட்சிகள் மீது ஏவுறாங்க. அமலாக்கத்துறை மட்டும் இல்லாமல் IT, CBI போன்ற அனைத்து விசாரணை முகமைகளையும் பாஜக எதிர்க்கட்சிகளுக்கு அகைன்ஸ்டா இருக்கக்கூடிய ஒரு ஆயுதமா பயன்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு தான் விமர்சனம் இருக்கு. தவறா கையாளுறாங்கன்னு சொன்னீங்க. ஆமா, சரியா தான் கையாளுறாங்க. கையாண்டாதான் அவங்க எதிரிகளை வீழ்த்த முடியும். பாஜக மட்டும் பண்ணல, காங்கிரஸ் காலம் தொட்டு பண்ணிட்டு இருக்கிற விஷயம் தான் அது. இதுல விஜயோட விமர்சனத்திற்கு திமுக என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ விஜயோட பார்வையில் என்ன சொல்றாரு, KN நேரு பதவியை ராஜினாமா பண்ணிட்டு விசாரணைக்கு ஒத்துழைக்கணும் அப்படின்னு தானே சொல்றாரு விஜய். அதே திமுக என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நீங்களும் CBI விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுங்க, நீங்க எதுக்காண்டி CBI அழுத்தம் கொடுக்கறதா சொல்றீங்க? அப்போ அருண்ராஜனுக்கு பேட்டியில் கொடுத்துருக்காரு மதுரையில். என்ன சொல்றாரு, பாஜக எங்களுக்கு அழுத்தம் கொடுக்குது, CBI விசாரணை மூலிமா அந்த CBI இந்த கரூர் சம்பவம் ஆகட்டும், அப்புறம் CBFC இந்த ஜனநாயக பட இஷ்யூலாம் இருக்கு இல்லையா, அதை வச்சு பாஜகவினர் எங்களுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு தாவேகாவை சேர்ந்து அருண்ராஜ் ஒரு வழக்கத்தை வச்சிருக்காரு. அதை தான் திமுகவினர் கோடிட்டு காட்டி, நீங்களும் எதுக்கு அழுத்தத்துக்கு பண்ணிடுறீங்க, நீங்களும் விசாரணை ஒத்துழைக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி இவங்களும் ஒரு கவுண்டர் கொடுத்துட்டு வராங்க. அதாவது பாஜக எப்படி முதல்ல அழுத்தமாகும், நீதி தான் வெல்ல போகுது, நீதி வெல்றதுக்கு நீங்க தானே துணையா இருக்கணும். கரூர்ல CBI வழக்கு வரும்னு சொன்னப்ப விஜய் போட்ட பதிவு என்ன, நீதி வெல்லும். அப்ப நீதி வெல்றப்ப உங்களுக்கு என்ன அழுத்தம்? அதுல நீங்களா சிக்க போறீங்க. உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க எந்த தப்புமே பண்ணல, நீங்க ஒரு தூய சக்தி. பிரச்சனை பண்ணது யாரு? தீய சக்தி தான் நீங்க சொல்றீங்க. செந்தில் பாலாஜி தப்பு பண்ணாருன்னு சொல்றீங்க. அப்ப செந்தில் பாலாஜிக்கு எதிராக தானே வழக்கு போயிட்டு இருக்கணும் உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல. உங்களுக்கு என்ன அதுல அழுத்தம் வேண்டி கிடக்கு? போயிட்டு சாட்சியம் சொல்லிட்டு வர போறீங்க, என்ன நடந்தோ சொல்ல போறீங்க, திமுகவினர் மாட்ட போறாங்க. அதுதானே, அதுல என்ன அழுத்தம் உங்களுக்கு வேண்டி கிடக்கு? அதுதான் புரியல. இப்ப இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, KN நேரு அமலாக்கத்துறை உயர்நீதிமன்றம், அதே மாதிரி விஜய்க்கு கரூர் சம்பவம் CBI உச்ச
உச்சநீதிமன்றம். உச்சநீதிமன்றத்தின் கீழே தான் விசாரணை நடக்குது, சிபிஐ விசாரணை. அப்ப அந்த விசாரணையை வந்து நீங்க எப்படி அழுத்தம்னு சொல்லலாம்? ஒருவேளை இங்க KN ஒரு ராஜினாமா பண்ணோம் அப்படின்னா நீங்களும் அதை அழுத்தம்னு சொன்னாம விசாரணை எதிர்கொள்ளதானே வேணும்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட வைக்கிறாங்க. உங்க மாசத்துல தானா எல்லாம் ஆயிடுங்க, இதுல எதுக்கு ஒரு ராஜினாமா பண்ண போறாரு? அதனால வந்து இப்படி ஒரு விமர்சனத்தை விஜய் முன்வைக்கிற சமயத்துல இதை எதிர்கொள்ள வேண்டிய தேவை எழுந்திருக்கு. அப்ப நீங்களும் அழுத்தம் எதுக்கு சொல்றீங்கன்னு சொல்லிட்டு தான் கேட்கறாங்க. அது வந்து இப்பதான் முதல் முறையா சொல்றாங்க அருண்ராஜெல்லாம் வந்து இந்த மாதிரி பாஜகவோட பேரை யூஸ் பண்ணி அழுத்தம்னு சொல்லிட்டு இப்பதான் முதல் முறையா சொல்றாங்க நினைக்கிற தாவிகால இருந்து. அது இப்போ ஏன் முதல் முறையா சொல்றாங்க அப்படின்னா, அப்போ அவங்க சொல்றதுல கான்ட்ரடிக்ஷன் வருது இல்ல. இப்போ நீங்க வந்து தொடக்கத்துல விஜய்ங்கிற 3 எழுத்து அப்படின்னு மாதிரி ஆரம்பிச்சீங்க, அவரே எம்ஜிஆருங்கிற 3 எழுத்து தான் என்னோட இன்னொரு டூப்ளிகேட் அப்படின்னு அவர் வாழ்ந்துட்டு இருக்காருன்னு வச்சுங்களேன். இப்போ டக்குன்னு நீங்க சொன்ன மாதிரி KN விவகார நீதிமன்றத்தில் தீர்ப்பானதுக்கு அப்புறம் உடனடியாக அறிக்கை போடுறாரு. நீங்க டக்குன்னு ஒரு எழுதி அறிக்கை கொடுத்துட்டாரு, அல்லது அவர் சொல்ல இன்னொருத்தர் எழுதியிருக்காரு, ட்விட்டர்ல போட்டிருக்காங்க, அல்லது இன்னொரு சொல்றவரை எழுதி அவர் அக்னாலஜ் பண்ணி கரெக்ட் பண்ணி போடலான்னு சொல்லியிருக்காருன்னு வச்சுங்களேன். அறிக்கை போடுறப்போ தான் அவங்களுக்கு தோணி இருக்கு, ஐயோ நீங்க நம்ம கொள்கை தலைவரோட நினைவு நாளாச்சு, அஞ்சலி அம்மாள் பர்த்டே போடாமல் அஞ்சலி அம்மாளோட நினைவு நாளை போடாமல் இதை போட முடியாத தலைவரே அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்ணிருக்காங்க, அவங்களுக்கான நினைவு நாள் குறித்து நம்ம ஒரு நீங்க வழக்கம் போல மாலை வச்சிருக்கிற மாதிரி போட்டோ வச்சுட்டு போடணும் அப்படின்னு இருக்காங்க. ஆனா அதற்கு முன்னாடியே அவங்க வந்து KN மீதான விமர்சனத்துக்கு ரியாக்ட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 1.25க்கு KN மீதான விமர்சனம் இப்படி சீறிக்கிட்டு வருது அடிக்க. சரி போட்டுட்டீங்க. ஆனா கொள்கை தலைவி காலையில இருந்து என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? தூங்கிட்டா இருந்தீங்க. இப்ப திமுக அதிமுக சொல்லிருக்க மாட்டாங்க நினைக்கிறேன் நீங்க உங்க பர்த்டே அப்படின்னு. என்னங்க இது நினைவு நாளுங்க. திமுக அதிமுக போன்ற கட்சிகள்லாம் பெரியார் அண்ணாவுக்கு என்னென்ன விதமான ஏற்பாடுகள்லாம் பண்ணாங்க, பேரணி போவாங்க, அவங்க பிறந்த நாள்ல போயிட்டு காலையில இருந்து இருக்கக்கூடிய எல்லா மாவட்ட நிர்வாகிகளும் சரி, மாநில நிர்வாகிகளும் சரி, தலைமை கழக செயலாளர்கள், தலைமை கழக நிர்வாகிகள் எல்லாரும் போய் மாலை மரியாதையெல்லாம் செய்வாங்க. இவர் 5 கொள்கை தலைவர்கள்ல அவங்கள ஒருத்தரா வச்சுக்கிட்டு அவங்கள பத்தி எங்கேயும் மேடையில பேசாத பொழுதும் அவங்களுக்கான முக்கியத்துவம் பாருங்க. இவரு வெளியில வந்து போட போறது இல்லைங்க, ஒரு போட்டோவை தான் வச்சு போடுற மாதிரி போஸ்ட் கொடுக்க போறாரு. அதை கூட 8 மணிக்கு எடுத்து அந்த போட்டோ ஷூட் பண்ணி போட்டா என்ன? இல்ல இப்பதான் கத்துக்கிட்டு இருக்காங்க, ஒவ்வொன்றா தான் கத்துக்க முடியும். உடனே எடுத்தோடனே அவங்களுக்கு வந்து திமுக அதிமுக மாதிரி அரசியல் பண்ண முடியும். இப்பதான் கொஞ்சமா கத்துக்கிட்டு இருக்காங்க. சரி எல்லாம் ஓகேங்க. அந்த KN மீதான விமர்சனத்தெல்லாம் வைக்கிறாரு. அவர் என்ன அறிக்கையில சொல்றாரு, டாஸ்மாக்ல ஆல்ரெடி 1000 கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருக்கு, இப்போ இதுல வந்து 1020 கோடியாது, 1020 கோடியில இதுல ஊழல் பண்ணிருக்காங்க அப்படின்னு இவரே சொல்றாரு. என்ன வழக்கு தான் நடந்துகிட்டு இருக்கு, எதுவுமே உறுதியாகல. டாஸ்மாக்லயும் ஊழல் வழக்கு, அந்த டாஸ்மாக் வழக்கு போயிட்டு தான் இருக்கு. அப்போ என்னென்னமோ சொல்லப்பட்டுச்சு, தம்பிங்கிற ஒரு பேர்ல வாட்ஸ்அப் சாட்லாம் இருந்துச்சு. அப்போ இருக்கக்கூடிய அந்த MD எல்லாம் அரெஸ்ட் பண்ணி விசாரணை எல்லாம் பண்ணாங்க, IAS அதிகாரியவே. ஸோ அதுலயே வந்து இன்னும் ஒரு தெளிவான விளக்கமோ அல்லது ஒரு முடிவோ அந்த வழக்குன்னு எட்டல. இவரே அதுக்குள்ள ஸ்டாம்ப் குத்துறாரு. இப்ப இந்த வழக்குக்கும் எடுத்துங்களேன், KN மீதான வழக்கு இப்போதான் அவங்க வந்து ஆல்ரெடி தமிழக அரசு என்ன சொல்லியிருக்கு நீதிமன்றத்தில், அது வந்து நாங்கள் விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் அவங்க வந்து தமிழக போலீஸே விசாரிக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. வேற ஏஜென்சி மூலமாக போகலான்னு தான் பார்த்தோம், நீங்களே விசாரணைக்கு உத்தரவிட்டீங்கன்னா அப்போ நீங்களே நடத்துங்கிற மாதிரி தமிழக அரசு கடிந்து கொண்டு தான் இந்த உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. அப்போ இந்த விசாரணை போயிட்டு இருக்கும் பொழுது இவ்வளோ அவசரமா விஜய் ஏன் போடுறாரு? அப்போ விஜய் சொல்றபடி இதை இவ்வளவு அவசரமா, இப்போ அவர் என்ன சொல்றாரு, ED ஒண்ணு சொல்லிட்டா சரியா இருக்கும் அப்படிங்கிற ஆங்கிள் தான் சொல்றாரு. அப்ப இவர் மீது வழக்கு விசாரணை நிலுவையில் இருக்கு. இப்ப IT அவர் மீது என்ன சொன்னுச்சு, 1.5 கோடி நிதியை அவங்க கட்டவே இல்லை, அது சரியா தானே இருக்கும். அப்ப கரெக்ட் தானே, அப்ப எதுக்கு சேலஞ்ச் பண்றீங்க? ஏன்னா நீங்க சொல்றபடி இவர் சரின்னா எல்லாத்துக்கும் ஒரே சட்டம் தானே இருக்க முடியும். அப்புறம் CBI வழக்கு விசாரணையில ஏன் அழுத்தம் தராங்க? அப்ப அதுவுமே வந்து நீங்க அப்படியே டோட்டல் கான்ட்ராடிக்ஷனா தாவேகாவினுடைய அறிக்கையை நான் பாக்குறேன். அதுவும் இல்லாம விஜய் தான் சொன்னாரு, முதல்வர் தூங்குறப்ப எழுப்பி கட்டாலும் விசில் தான் ஞாபகத்துல இருக்குன்னு. அது மாதிரி விஜய் தூக்கத்துல இருந்து எழுந்த உடனே திமுக பத்தி தான் நினைக்கிறாரு, தூங்குறப்ப திமுக பத்தி தான் நினைக்கிறாரு. அவர் கொள்கை தலைவர்களை கூட அவரால் நினைவில் வச்சுக்க முடியல. இல்லைங்க, ஒருத்தர் 2 பேர்னா பிரச்சனை இல்ல, எவ்வளவு பேர் இருக்காங்க, 5 பேரும் ஒவ்வொரு கட்சியில 2 பேர் இருக்காங்க. தமிழ் தேசியமும் திராவிடமும் இந்த மண்ணின் இரு கண்கள் போலன்னு சொன்னவர், இவருக்கான 5 தலைவர்களை இவர் வரையறுத்து சொல்றப்ப அப்ப இதை கூட ஞாபகம் வச்ச முடியாம நீங்க என்ன 5ன்னு சுருக்குறீங்க? அப்புறம் அண்ணா வந்தாரு, MGR வந்தாரு, அப்ப கலைஞர் வந்தாரு, கலைஞர் ரோல் மாடல் சொல்றாங்க, அதெல்லாம் சொல்றாங்கல்ல. MGR ரோல் மாடல், கலைஞர் ரோல் மாடல், ஜெயலலிதா ரோல் மாடல். ஆனா எல்லாரும் எதிர்ப்போம், எனக்கு இந்த அரசியலும் புரிய மாட்டாங்க, சரி அதை விடுங்க. ஆனாலும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கொள்கை தலைவியை விட நேரு மீது தான் அவருக்கு ஆசை அதிகம். அது வைக்கட்டும், அது வந்து அக்செப்டபிள் தான். ஒரு அரசியல் கட்சி அரசு தலைவர் வந்து அரசியல் எதிரை நோக்கி ஒரு தீர்ப்பு
வருது அப்படின்னா அது நிச்சயமா அதை வந்து விமர்சனம் ஏத்துக்க வேண்டியதுதான். அது லாஜிக்கலா சில கேள்விகள்லாம் கேட்கறது அது கூட ஓகே தான். ஆனா நீங்க கேட்கறது நான் என்ன சொல்றேன், இப்ப மத்த மாநிலங்கள்ல அப்ப ஒரு ஐடியோட நிலைப்பாடு எப்படி இருக்கு, அதுதான் இங்க பெரிய கேள்வி. நிலைப்பாடு எப்படி இருக்கு? எல்லா மாநிலங்களுக்கும் ஒரே மாதிரி சரிசமமா இருக்கு. அதுதான் முரண்பாடு இங்க. மற்ற பாஜக ஆளும் மாநிலங்கள்ல ஏன் ஈடி இந்த மாதிரி விசாரிக்க மாட்டேங்குது கேள்வி என்னைக்காச்சும் ஒரு வச்சிருந்தாரு அப்படின்னா இந்த கேள்வி ஒரு வைக்கக்கூடிய நியாயம் இருக்கு. அப்போதெல்லாம் அமைதியா இருந்துட்டு இப்ப மட்டும் வருவேன் வம்புக்கு அப்படின்னா இது வந்து சரியான அணுகுமுறையான்னு தெரியல. இப்ப விஜய்க்கு வந்து நல்ல கண்டென்ட் கிடைச்சிருச்சு. இப்ப வந்து ஒரு மீட்டிங் போடுறாரு இல்லையா, அதை வச்சு பேச போறாரு, பி கான்ஃபிடென்ட் அப்படின்ட்டு முடிக்க போறாரு. திமுகன்னு வரும்போது விஜய் வந்து ரியாக்ட் பண்றாரு, ஓகே தான். ஆனா பாஜகன்னு வரும்போது எதுக்கு விஜய் ரியாக்ட் பண்ண மாட்டாரு, அருண்ராஜ் ரியாக்ட் பண்றாரு. விஜயே வந்து ரியாக்ட் பண்ணுவாரா? இப்போ அருண்ராஜ் சொல்ற அதே வேர்டிங்ஸை அப்படியே மாத்தாம, ஆமாங்க பாஜக எங்களுக்கு அழுத்தம் கொடுக்குதுங்க, ஜனநாயக படத்தை வச்சு அழுத்தம் கொடுக்குறாங்க, சிபிஐ விசாரணை கட்ட அழுத்தம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு விஜய் சொல்லுவாரா அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா? ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னா சொன்னா அங்க மேல பிரச்சனை ஆகும். ஆனா கீழே இருக்கிற களத்துல தொண்டர்களை கூர்த்திட்டுறதுக்கு இந்த பாஜக எதிர்ப்புங்கிறது தேவைப்படுது. அப்ப இவர் வச்சு சொல்லுவோம், ஏன்னா அவர் போடுற பதிவு சிபிஐக்கு ஆதரவா இருக்கும், இவர் சொல்ற பேட்டி சிபிஐக்கு எதிராக இருக்கும். தொண்டரை வந்து எப்படிதான் எந்த லைன்ல ஸ்ட்ரீம்லைன் பண்ணி இதை புரிஞ்சுக்கிறதுனே தெரியல. அப்புறம் இது தொடர்பாக திமுக தரப்பு ரியாக்ட் பண்ணிருக்கு. இப்போ ஆர்எஸ் பாரதி, செய்தியாளர் சந்திக்கிறப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த இடி சிபிஐ வழக்கெல்லாம் இவர் ஒன்றும் பண்ணிடாது, எங்களுக்கு இது ஒரு விஷயம் கிடையாது, பல வழக்குகளை பார்த்தவர் தான் நேரு, பல முறை ஜெயிலுக்கு போனவர் தான் நேரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சிபிஐ வந்து ஒரு 2016 காலகட்டம் 2016 காலகட்டத்தில் ஒரு 570 கோடி ரூபாய் பணம் உள்ள ஒரு கண்டெய்னரை பிடிச்சிச்சு, நம்ம கரூர் பக்கம் பிடிச்சாங்க இல்லையா, அந்த வழக்கோட விசாரணை என்னாச்சு? அப்போ இது எதுவுமே எல்லாம் கண் துடைப்பு தான். இடி கூட ப. சிதம்பரத்தை 100 நாள் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருந்துச்சு, அதற்கப்புறம் அதனுடைய வழக்கோட பின்னணி என்னாச்சு? எல்லாம் மிரட்டுறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லாம 41 தொகுதியை நாங்க திமுக இவருக்கு நேருவுக்கு திமுக பொறுப்பு தொகுதியா கொடுத்திருக்கோம். இவர் தான் அந்த தொகுதிகளுக்கான பொறுப்பாளர். அந்த தொகுதி எல்லா தொகுதியிலும் ரொம்ப மும்முரமா வேலை பார்த்துட்டு வராரு. அதனால இவரை முடக்கிறதுக்காக தான் அந்த வேலை. இவர் ஒன்றும் பண்ண முடியாது நல்லா தெரிஞ்சிருந்தாலும் இவரை முடக்கிறதுக்காக எடப்பாடி தொடர்ந்து கொடுத்த வற்புறுத்தலின் பேர்ல தான் இது நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி ஓரளவுக்கு முடக்கிட்டதாக அவங்க நம்புறாங்க. ஆனாலும் ஒரு வேலை பார்த்துட்டு தான் இருக்காரு. இப்போ இவருக்கு ஆர்எஸ் பாரதி சொல்ற மாதிரி இந்த 41 தொகுதிங்கிறது திமுகவுக்கு முக்கியமான தொகுதியா இருக்கு. அது எல்லாத்தையும் நேருவை முடக்கிட்டா முடக்கிடலாம். கொங்குல செந்தில் பாலாஜி, இங்க டெல்டா பகுதி திருச்சி பகுதியை ஒட்டி நேருன்னா அப்போ திமுகவை முடக்கிடலாங்கிறதுக்கான ஸ்கெட்சு இதை எடப்பாடி போட்டு கொடுத்து ரொம்ப நாளா ப்ரெஷர் பண்ணி இன்னைக்கு தான் அதுக்கான காய் நகர்த்தப்படுது அப்படிங்கிறாங்க. ஆல்ரெடி 3 முறை ஈடிலேருந்து கடிதம் வந்திருக்கு. இவங்க வந்து நாங்கள் உத்தரவிட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாலும் கூட நீதிமன்றம் வந்து அதை கடுமையாக தான் கண்டிச்சு இதுக்கான விசாரணை உரிய முறையில் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுலேயும் வந்து இப்போ நேரு மீதான வழக்கு என்ன, உண்மையில குற்றம் பண்ணாரா இல்லையாங்கிறது நேரு வந்து அவர் தான் அதற்கான போராட்டத்தை நடத்தி அவர் தான் அதை நிரூபிக்க போறாரு. அது அவர் தரப்புல உள்ள பிரச்சனை. நமக்கு என்ன அப்படின்னா இப்போ இதே மாதிரி இப்போ இதை வந்து யார் வெளிக்கொண்டு வருது? அதிமுக எம்பி இன்பதுரை தான் போடுறாரு. அவர் தான் வந்து வழக்காடி இதெல்லாம் சொல்றாருன்னு வச்சுக்கலேன். அப்போ அதே மாதிரி அதிமுக மாஜிக்கல் மீதான வழக்குகள்லாம் ஏன் இன்னும் அப்படியே தூசி தட்டாமலே கிடக்கு? நம்ம விஜயபாஸ்கரா இருக்கலாம், எஸ்பி வேலுமணில இருந்து பல பேர் மீது ஊழல் வழக்கு இன்னும் நிலுவையில தான் இருக்கு. இது மாஜி வழக்கு முக்கியமாக உள்ள 5 முன்னாள் அமைச்சர்கள் மீதான வழக்குகள்லாம் நிலுவையில தான் இருக்கு. அதற்கு ஆளுநர் மாளிகை ஒப்புதல் தர மாட்டேங்குது. நீதிமன்றங்களும் அதை கண்டுக்கிற மாதிரி தெரியல. தமிழக அரசும் அதற்கு உரிய நடவடிக்கை எடுத்து ஃபுல் ஃபோர்ஸ்ல செயல்படுற மாதிரி தெரியல. ஆட்சியும் முடிய போகுது. 5 ஆண்டு கால ஆட்சியில திமுக வந்து எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல. கொடநாடு வழக்கில் இருந்து சொல்றேன், எடப்பாடி பழனிசாமி மீதுல இருந்து அவரது அமைச்சரவை சகாக்கள் மீது வரை எந்த விதமான நடவடிக்கை எடுக்காமல் இப்படியே ஓட்டிட்டு இருந்தா அது என்ன அரசு அப்படிங்கிறது புரியல நமக்கு. இப்போ அதுல விஜயோட எதிர்ப்பை பத்தி பார்க்கும்போது இன்னொரு முக்கியமான தகவல் இங்க பேசப்படுது. ஒண்ணு, திமுக எதிர்ப்பு இன்னைக்கு வந்து விமர்சனம் பண்றார். இன்னொன்னு, நேருவை எதிர்க்கக்கூடிய அவருக்கு அந்த டைமிங் வந்து அமைஞ்சிருக்கு விஜய்க்கு. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இனி வரக்கூடிய நாட்கள்ல நேரு மீதான எதிர்ப்பை வந்து விஜய் வந்து கூர்மைப்படுத்த வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, விஜய் திருச்சியில போட்டி போட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அங்கதான் வந்து கடைசியில் நிக்குது. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு இந்த பிப்ரவரி 20ஆம் தேதி தாவைக்கால் அந்த விருப்ப மனு எல்லாம் கொடுத்தாங்க இல்லையா, இன்னைக்கு திருப்பி சப்மிட் பண்றதுக்கு இறுதியான நாள் இன்னைக்கு. அதுக்கப்புறம் வந்து ஃபில்டர் பண்ணுவாங்க யாரு இதெல்லாம் சொல்லிட்டு மார்ச் முதல் வாரத்துல இல்ல மார்ச் 10ஆம் தேதிக்குள்ள முதல் கட்ட வேட்பாளர் பட்டியலை தாவைக்கா ரிலீஸ் பண்ண போறாங்க போல. அதுல என்ன பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னா, விஜய் வந்து 2 தொகுதிகளை போட்டி போடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டம். நாள் இல்ல புசியானந்த் விருப்பத்தை சொல்லலாம், அது என்ன சட்டம் அனுமதிக்காது இல்ல. அதனால 2 தொகுதிகள் வந்து விஜய் போட்டி போட போறாங்க. ஆமா, விஜய் கரெக்டா தான் நீங்க சொன்னது. விஜய்க்கு ஒரு தனி சட்டம் இருக்கு. தாவைக்கா பொறுத்தவரைக்கும் விஜய் தானே சட்டம். தாவைக்கா பொறுத்தவரைக்கும் இல்ல, அவரை பொறுத்த வரைக்கும் எனக்கு தனி சட்டம் இருக்கு, நான் இந்த சட்டத்தில் உள்ள வரமாட்டேன் அப்படின்றதான் விஜயோட இதுவா இருக்கு. அவர் வந்து 2 தொகுதிகளில் போட்டி போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு தொகுதி சென்னையில் ஏதோ ஒரு தொகுதி, அது முன்னாடி பேசுனது போல வி சென்டிமெண்டா வருதா இல்லை எப்படின்னு தெரியல. அப்புறம் திருச்சியில் ஏதோ ஒரு தொகுதி, அது ஒரு சேஃப் தானே. இப்போ ராகுல் காந்தியில் ஆரம்பிச்சு மோடி வரைக்குமே 2 தொகுதியில் போட்டி போடுறாங்கல்ல. ஏன்னா வந்து இவருக்கு முதல் தேர்தல் அப்படின்றதுனால
ஒரு தொகுதியில போட்டி போட்டு சப்போஸ் அதில் தோத்துட்டோம் அப்படின்னா கட்சிக்கே கெட்ட பேர் ஆயிரும். ஏன்னா விஜய் அந்த கட்சியோட தலைவர் ஜெயிக்கணும் அப்படின்றனால 2 தொகுதிகளை போட்டி போடலாம். ஒன்றில் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லைன்ற மாதிரி அந்த 2 தொகுதிகளில் ஒன்று திருச்சியில் ஒன்று, அப்புறம் சென்னையில் ஒன்று குடி வச்சு காய் நகர்த்துறாங்க போல. அதனால தான் இன்னைக்கு அந்த KN நேரு எதிர்ப்பில் ஆரம்பிச்சு வரக்கூடிய நாட்களில் அவர் மீதான எதிர்ப்பை வந்து விஜய் தீவிரப்படுத்த வாய்ப்பு இருக்கு. அதனால தான் திருச்சியை நோக்கி அவர் வந்து அந்த கவனத்தை கொண்டு போறான்ற மாதிரி சொல்றாங்க. விஜயை தாண்டி அந்த மேல்மட்ட நிர்வாகிகள் இருப்பாங்கல்ல, அவங்களுமே வந்து புஷி ஆனந்தில் ஆரம்பிச்சு ஆதவ அர்ஜுனா, அப்புறம் வந்து இன்னும் சில நிர்வாகிகள்லாம் சென்னையை நோக்கி பல தொகுதிகளை டார்கெட் பண்ணி வச்சிருக்காங்க போல் இருக்கு. அதெல்லாம் முதல்கட்ட வேட்பாளர் பட்டியலில் முதல்கட்ட 2 தொகுதிக்கு போறாரு அப்படின்னா திமுக விஜய் எங்க நின்னாலும் அவரை தோக்கடிக்கிறதுக்கு இப்பவே களத்தை செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நிர்வாகிகளை சூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த திமுக விஜய் எங்க நிக்கிறாரோ அவர் எதிர்த்து உதயசூரியன் போட்டியிடும் அப்படிங்கறத லேட்டஸ்ட் தகவலா இருந்துச்சு. அதனால இவர் 2 தொகுதிகளை தேர்ந்தெடுக்கிறாரு. அப்ப 2 தொகுதியில ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிறாரு அப்படின்னாலே பிரதமர் ஏன் 2 தொகுதியை தேர்ந்தெடுத்தாரு? இந்த 3வது முறையில் பெரிய சிக்கல்லாம் இருந்துச்சு, ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி அப்படிங்கிற அடிப்படையில் அவர் தேர்ந்தெடுக்கிறார். ராகுல் காந்தி அவர் நினைத்தது போலவே வட மாநிலங்களை ஜெயிக்க முடியல, அவர் பாரம்பரிய தொகுதியில அவரால் வெற்றி பெற முடியல. அதுக்கு பதிலாக கேரளாவில் வந்து வெற்றி பெறுறார். அப்போ 2 தொகுதியை தேர்ந்தெடுத்தாலே தோல்வி பயத்தினால தான் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சிந்தனையும். ஆனா இப்போ 2024 ராகுல் ஜெயிச்சிட்டார் யூபியில். அதனால இங்க இதை அசைன் பண்ணிட்டு இங்க மீண்டும் வந்து பிரியங்கா காந்தி போட்டி போட்டு ஜெயிச்சாங்க இல்லையா, அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அதனால 2 தொகுதிகளை போட்டி போடுறதுன்னு தப்பு இல்லை. ஆனா அதுக்கு எப்படி திமுகவினர் கவுண்டர் கொடுக்க போறாங்க? திருச்சி மண்ணில் வந்து நேருவுக்கு எதிராக எப்படி விஜய் அரசியல் பண்ண போறார் அப்படின்ற ஒரு கேள்விகள், அப்படின்ற ஒரு வியூகங்கள்லாம் அதிகமாக கிளம்பி இருக்கு. ஒவ்வொருத்தரா அனுப்பி வச்சுட்டு இருந்தாரு. உரிமை மீட்பு குழுன்னு ஆரம்பிச்சு மனோஜ் பாண்டியன் அனுப்பி வச்சாரு, வைத்திலிங்கத்தை அனுப்பி வச்சாரு, இப்போ அவரே வந்துட்டாரு. அனுப்பி வைக்கும் போதே அதான் ஃபர்ஸ்ட் பேசப்பட்டது, நீங்க முன்னாடி போங்க நான் பின்னாடி வரேன்னு தான் பேசப்பட்டது. அது எப்போன்னு தெரியாம இருந்தது. அது வந்து இப்போ அந்த நாள் நெருங்கி வந்துருச்சு. கூடிய விரைவில் OPS வந்து திமுக இடத்துல சேர வாய்ப்பு இல்லை. ஆனால் எனக்கு என்ன ஒரு புரியல அப்படின்னா, முன்னாள் முதலமைச்சர் இந்நாள் முதலமைச்சர் சந்திக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. அரசியல் ரீதியான சந்திப்புகள் நடைபெறும், ஒரு பரஸ்பர சந்திப்புகள் நடைபெறதெல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் ஒரு முன்னாள் முதலமைச்சர் அரசியல் ஆதரவு தேடி இந்நாள் முதலமைச்சர் வந்து பார்த்தது என்பது கொஞ்சம் புதுசாக தான் இருக்கு. இது ரொம்ப ரேர் தான். ஆதரவுலாம் தேடி வரலையே, ஆதரவு கொடுக்க தானே வந்திருக்காரு. ஆதரவு கொடுக்க வந்திருக்காரு. 5 ஆண்டுகள் ஒரு ஆட்சி சிறப்பா இருக்கு, இந்த ஆட்சி தொடரும்னு மக்கள் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வாழ்த்து தான் வந்திருக்காரு. அதைத்தான் சட்டசபையிலையும் அவரோட இருக்கக்கூடிய ஒரே ஒரு MLA ஐயப்பன், ஆமா, அவரும் வாழ்த்தி இருக்காரு. அதாவது மக்கள் நினைக்கிற ஆட்சி, எம்ஜிஆர் ஜெயலலிதாவினுடைய ஆட்சிகள் இருக்கக்கூடிய ஆட்சிங்கிறவங்க பாராட்டுறாங்க. இது ஜெயலலிதா அம்மாவுக்கு தெரியுமா? அவங்க இருந்திருந்தா என்னென்ன பிரச்சனை பண்ணியிருப்பாங்கிறது தெரியும். ஏன்னா இவர் கட்சியில் இப்போ கேப்டன் இல்லாதனால அவர் ஆன்மா மன்னிக்காதுன்னு முதற்கொண்டு பலரும் பல விதத்தில் சாபம் விடுற மாதிரி தான். இப்படி இல்லாதவர்களுடைய ஆத்மா வந்து ஆசீர்வதிக்கும், இல்லாதவர்களை ஆசீர்வதிக்கிறாங்க, அவங்க ஆன்மா மன்னிக்காது, இந்த மாதிரியான விவாதங்கள் இப்போ சமீபத்தில் போயிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ திடீர்னு ஏன் OPSக்கு திமுக மீது கரிசனம்? இத்தனை வருஷம் இல்லாம இப்போ வந்து ஏன் பாராட்டுறாரு? இதற்கு முன்னாடியே வாக்கிங் போறப்ப 3 தடவை பார்த்துட்டாரு, காலைல பார்த்தாரு, சாயந்தரம் பார்த்தாரு, மறுபடியும் பார்த்தாருன்னு 3 தடவை பார்த்தாரு, மறுபடியும் ஏன் பார்க்க வராரு அப்படின்னா 2 விஷயங்கள் பேசப்படுது. ஒன்று, அவருக்கு பனையூருக்கு போறதா அறிவாலயத்துக்கு போறதாங்கிறது டவுட் இருந்துச்சு. பனையூருக்கு போறதுன்னா ஆல்வேஸ் கேட் ஓப்பன் தான், செங்கோட்டையன் இருக்காரு, ரூட்டு கிளியர் தான். ஆனாலும் பனையூர் போயிட்டு சீட்டு வாங்கிறதுலாம் வேற பிரச்சனை, ஆனா ஜெயிக்க முடியுமாங்கிறதுல பெரிய பிரச்சனை இருக்கு. அது வந்து அதனாலதான் பிரேமலதாவும் டேக் டைவர்ட் பண்ணி இங்க வந்துட்டாங்க, அதிமுக போகாம. ஸோ வெற்றியை நோக்கி வரும்பொழுது இதுதான் இலகுவா இருக்கவங்க எல்லாருக்கும். அதுல வந்து இப்போ உள்ள வந்துட்டா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவரு ஒரு MLA இருக்காரு, OPS ஒரு MLA, ஐயப்பன் ஒரு MLA, அது போக இன்னும் கூடுதலா 2 தொகுதிகள். ஐயப்பன் தானே தினகரனை பார்த்து சந்திச்சார் ஒரு நடுவுல. ஆமா, அது வந்து பேச்சுவார்த்தை தான். அப்ப எல்லார்ட்டையும் பேச்சுவார்த்தை பண்ணிட்டு தான் இருக்காங்க. செங்கோட்டையன் ஒரு தரப்புல பேசிட்டு இருக்காங்க, தினகரன் மூலமாக பாஜகவிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்படுது. இவரே வந்து திமுகவுக்கு வரதன் மூலமாக தனக்கான மைலேஜை ஏத்திக்கிறதுக்காக தான் வந்திருக்காரு. ஏன்னா இப்போதைக்கு எங்க லைம்லைட் அதிகமா இருக்கு? திமுகவில் இருக்கு. திமுகவில் தேமுதிக வந்ததுக்கு அப்புறம் தேமுதிகவுடைய இமேஜையே மாத்தி விட்டாங்க ஒரே நாள்ல. இப்போ திமுகவுக்கு நோக்கி நாம வந்தோம் அப்படின்னா OPS மீது இருக்கக்கூடிய இமேஜும் மாறும்னு அவர் நம்புறாரு. ஆனாலும் ஓப்பனாக கூட்டணி பேச்சுவார்த்தை அந்த மாதிரியான விஷயங்களுக்கு போகாம ஒரு ஆதரவு, இதுதான் ஒரு கொக்கி போடுறது, ஒரு தூண்டில் தான் போடுறாரு. இப்போ இதை பார்த்துட்டு அந்த பக்கம் இருக்கக்கூடிய பாஜக, அதிமுக போன்ற கட்சிகள் இவர் வந்து நம்ம கிட்ட இருக்கட்டுமே நினைப்பாங்க அப்படிங்கிறது அவரது எதிர்பார்ப்பா இருக்கு. நினைக்க மாட்டாங்க, நினைக்காதனாலதான் இருந்தாலும் தனது டிமாண்டை ஏத்துவோங்கிறது இவருடைய எண்ணமா இருக்கு. அப்போ உள்ள வரும்பொழுது என்ன ஆசைப்படுவாரு? ஆல்ரெடி 2 MLA இருக்கும், +2 அல்லது +3 இதை நோக்கி அவர் கேட்க போறாரு அப்படிங்கிறாங்க. ஆனா திமுக அவருக்கு அவ்வளவு தரப்போறது இல்ல. அப்படியே இருந்தாலும் இந்த அரசியல் எடுபடுமா களத்துலங்கிறதும் ஒரு விஷயம். இதுக்கு மேல அதாவது கூட்டணி இல்லாம போட்டி போடுறது எந்த அளவுக்கு சிக்கலா இருக்குமோ, அதிக கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து போடுறது பெரிய சிக்கலா தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சிக்கல் மைலேஜ் இதுல இருக்கு. இப்போ திமுகவுக்கு வந்து இவர் வந்துட்டாருன்னா ஒரு தரப்பு இவரை சார்ந்திருக்கக்கூடிய
முக்குளத்தூர் சமூக வாக்குகள் திமுகவுக்கு மடைமாற்றம் செய்யலாம் அப்படின்னு நம்புறாங்க. அதற்கான ஒரு இமேஜ் பெர்செப்ஷன். ஆனா அதுல என்னன்னா அந்த சமுதாய மக்கள் வந்து இன்னும் ஓபிஎஸ் பண்ண நிக்கிறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, இன்னும் சப்போர்ட் பண்றாங்களா? நாடாளுமன்ற தேர்தலில் 2வது இடங்களுக்கு வர முடிஞ்ச அவரால. அது பாஜகவோட அந்த பிரச்சாரம் பண்ணாங்க, அது வந்து அந்த அளவுக்கு ராமநாதபுரத்துல மோடியில அந்த பிரச்சாரம் பண்ணதை பார்த்தோம் நம்ம. இருக்கட்டுங்க, அங்க எத்தனை ஓபிஎஸ் போட்டிட்டாங்க, யார் போட்டிட்டாலும் இப்ப இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்ல தான் பிரதமர் மோடி வந்து எல்லாருக்காக தான் பிரச்சாரம் பண்ணாரு. ஆனா நம்பர் 2ங்கிற இடத்துல இவ்வளவு வலுவா வர முடிஞ்சது ஓபிஎஸ் ஆல மட்டும்தானே. பெரிய அளவுல வாக்கு வங்கி வாங்கின ஒரு தலைவராகவும் அவர் தான் இருந்தார். அப்ப அவருக்கான செல்வாக்குன்னு ஒண்ணு இருக்கு, அது சரியான இடத்துல சேரும் பொழுது சரியாக கால்குலேட் ஆகி வந்துடும் அப்படின்னு நம்புறாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ ஓபிஎஸ்க்கு தனது மகனை எம்எல்ஏ ஆக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் ஓபி ரவீந்திரநாத் மீது ஆல்ரெடி அமலாக்கத்துறை ஒரு வழக்கு பதிவு பண்ணி பல 10 கோடி நினைக்கிறேன் சொத்தெல்லாம் முடக்கி தான் வச்சிருக்காங்க. ஸோ பாஜக விரும்புனுச்சு அப்படின்னா அவங்களை ஈஸியாக ஒரே தூண்டில போட்டு இழுத்துட முடியும். ஆனால் பாஜக விரும்பாததுனால தான் இவங்க விரும்பினபடி பாடிட்டு இருக்காங்க. இப்போ ஓபிஎஸ் வந்து ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு டீசர் தான். இப்போ நாளைக்கே பாஜகவோ அல்லது அவர் அங்கே டிடிவி தினகரன் மூலமாக வேறு யாரோ தொடர்பு கொண்டு பேசினா டக்குன்னு முடிவை மாற்றிக்கக்கூடிய ஒரு தலைவர் தான் ஓபிஎஸ். அவர் கடந்த கால ஹிஸ்டரி அப்படிதான் இருக்கு. இப்போ அது வந்து எடப்பாடிக்கு நெறிகட்டுமா அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை தான். ஒரு பக்கம் இவர் வரதன் மூலமாக திமுகவுக்கு ஒரு இமேஜ் இருக்கு அப்படின்னாலும் இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் இதையும் பயன்படுத்தி தான் பாக்குறாருங்கிறது தகவல். அது சட்டப்பேரவையில் தானே பேசியிருக்காங்க. அறிவாலயத்துக்கு வந்திருந்தாருன்னா முடிவு பண்ணிருக்கலாம் கூட்டணி தொடர்பா பேச போறாங்கன்னு. ஆனா இது இன்னமும் வந்து ஒரு இலைமறை காயா தான் இருக்கு, ஒரு சிக்னல் தராரு. அதுதான் ஓபிஎஸ் பண்றாரு. வெளிப்படையா வந்து பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, திமுக வந்து அடுத்த தேர்தலையும் அவங்க தான் ஜெயிப்பாங்க, திமுக ஆட்சி தான் தொடரும்ன்ற மாதிரி வெளிப்படையா போட்டு பல விஷயங்களை போட்டு உடைச்சு பேசுறாரு. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே பாஜக இவரை நம்பி மீண்டும் கூப்பிடுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்தாலும் இன்னொரு பக்கம் இவருக்கு ஒரு ஆதரவு வேணும். ஏன்னா அவங்க கூட இருந்த எல்லாருமே போயிட்டாங்க, அதனால வந்து தனிமரமா நிக்கிறாரு. இப்போ அவங்களோட பசங்களுக்கும் அந்த அரசியல் எதிர்காலத்தை வந்து அமைச்சக்கூடிய தேவை இருக்கு. அதனால ஏதோ ஒரு வகையில நம்பியா இருக்கக்கூடிய அந்த ஒரே ஒரு எம்எல்ஏ ஐயப்பனுக்கு அவருக்கும் செய்யணும். ஏன்னா நான் தான் அன்னைக்கு சென்சேஷன்ல பேசியிருந்தோம், ஓபிஎஸ் போன்றவர்கள் எல்லாராலையும் கைவிடப்பட்ட போது அவர்கள் அந்த மாதிரியான நபர்கள் எடுக்கக்கூடிய முடிவு அப்படிங்கிறது மிக பயங்கரமா இருக்கும். அது அவரை பொறுத்த வரைக்கும் அரசியல் தற்கொலையாவே இருந்தாலும் தனக்கு ஒரு கண்ணு போனா எதிரிக்கு 2 கண்ணு இல்ல 4 கண்ணு போகணுங்கிற அளவுக்கு சிந்திப்பாங்க அப்படிங்கிற வேகத்துல அவர் சிந்திப்பாரு நம்ம சொல்லியிருந்தோம். இப்ப அது மாதிரிதான் திமுக இவர் கொடுக்கக்கூடிய ஆதரவை பார்க்க முடியும். இப்ப இது களத்துல பொருந்துமா, தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வாங்களா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஓபிஎஸ் ஒரு நிலைப்பாட்டுக்கு வராரு இல்லையா, திமுக ஆட்சி சரியா இருக்கு அப்படின்னா அப்போ அதிமுக பாஜக அடுத்த முறை ஆட்சிக்கு வராது. ஆனா அவர் திமுக ஆட்சி அடுத்த முறை வருனாருன்னா அதான பொருள்படுது. ஏன்னா அது அவரு இவரோட எதிர்பார்ப்பா இருக்கு. ஒருவேளை எனக்கு பாஜக கூப்பிட மாட்டாங்க, அதனால இந்த ஒரு இதை சொல்லி கூட அவங்களை வந்து நம்ம பழி வாங்கலாம், இதை கூட அவங்க டேமேஜ் பண்ணலான்ற ஒரு டேமேஜ் இதுல கூட போயிருப்பாரு அவரு. நம்ம டேமேஜ் பண்ணி ஆகணும் அப்படின்றது கட்சி தொடங்கல. அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு வச்சிருக்காங்க. அப்போ கூட்டணியிலையும் அவங்களால அபிஷியலா வந்து இணைய முடியாது, இவங்களுக்குன்னு தொகுதிகள் ஒதுக்க முடியாது. ஒருவேளை திமுகவுல அவங்க சார்பா யாராவது நின்னாங்கன்னா உதயசூரன் சின்னத்துல தான் போட்டியிட முடியும். அப்போ இதுல இன்னொரு கேள்வி இருக்கு. இப்போ ஓபி ரவீந்திரநாத் வராருங்க, கூட்டணியில இடம் கொடுக்குறாங்க, எம்எல்ஏ ஆக்குறாங்கன்னு வச்சுங்களேன், எல்லாம் சரிதான். ஆனா ஓபி ரவீந்திரநாத்தோடைய ட்ராக் ரெக்கார்டு என்னவா இருக்கு? கடந்த காலங்களில் நாடாளுமன்றத்துல யாருடைய குரலா அவர் ஒழிச்சாரு? முழுக்க முழுக்க பாஜக குரலா தான் ஒழிச்சாரு. மோடிஜியும் பாரு, அமித்ஷாஜியும் பாரு, நமக்கு ஒரு அதிமுக எம்பியா அல்லது பாஜக எம்பியான்னு தெரியாது. அப்போ ஓபிஎஸ் எதிர்பார்ப்பு பையன் எப்படியாச்சும் சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகிரணும், எடப்பாடி விடல, அது தடையா பண்ணிட்டே இருந்தாரு. அது மட்டும் இல்லாம கொண்டு வந்து எல்லா சட்டத்துக்கும் டிஃபால்ட்டா தனது ஆதரவு தெரிவிப்பாரு. ஒரே ஒரு எம்பிங்க லோக்சபா ஒருத்தர் மட்டும் தான் இருந்தாரு. ஒருத்தர் இருந்தாலும் எதிர்ப்பு தெரிவிக்கலாம், தமிழ்நாட்டின் குரலாக அவர் ஒழிக்கலாம். ஆனா ஒருத்தர் இருந்தாலும் ஒரு முழுக்க பாஜகவே இருந்தாருங்க. அதுதான் அதிமுக செல்வாக்கு இழந்ததுக்கு காரணம். அந்த போன நபர் அப்படி தனது செல்வாக்கு சரியான முறையில் பயன்படுத்தி இருந்தா இன்னைக்கு அவர் எம்பியா தான் இருந்திருப்பாரு. தமிழக மக்கள் இன்னொரு கொண்டாடி தீர்த்திருப்பாங்க. ஆனா அவர் போனதிலிருந்து பாஜக குரலாவே ஒழிச்சதுனாலதான் தமிழ்நாட்டில் அவருக்கான செல்வாக்கும் குறைஞ்சிருச்சு. இப்ப ஏற்கனவே தேமுதிக வந்ததுனால திமுக இருக்கக்கூடிய ஒரு அணி கடுமையான அதிருப்தியில் இருக்கு. இவங்க கடந்த கால பேச்சு, இவங்களோட அரசியல் நிலைப்பாடு, இப்ப இவங்களுக்காக ஒரு எம்பி சீட்டு கொடுக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 6 எம்எல்ஏ தொகுதி 34 எம்எல்ஏக்கள் வாக்களிச்சு தேர்ந்தெடுக்கணும்னா அந்த அளவுக்கு அவங்க ஒர்த்தா அப்படிங்கிறது திமுகக்குள்ளே இருக்கிற ஒரு பிரச்சனையா இருக்கு. கூட்டணி கட்சிக்குள்ள இன்னொரு பக்கம் மனக்குமுறலா இருக்கு. இப்ப அவங்க வந்தா நமக்கான இடம் பாதிக்கப்படும். இப்ப ஓபிஎஸ் வந்து சேர்ந்தா அது திமுகவுக்கு மட்டும் இல்ல, திமுகவை ஆதரிக்கிறவங்களுக்கும் ஒரு நெருடலை ஏற்படும். அதுதான் வந்து இங்க கூடிய சிக்கலை. எப்படி திமுக வந்து இத்தனை கூட்டணி கட்சிகளை வந்து
அரவணைச்சு அகாமடேட் பண்ணி மேனேஜ் பண்ண போகிறதே பெரிய ஒரு சிக்கல் தான் உங்களுக்கு. ஏன்னா சீட்டு பிரிச்சது கொடுக்கறது வேட்பாளர் சூஸ் பண்ணுறது ஆரம்பித்து தொகுதி சூஸ் பண்ணுறது வரைக்கும் பெரிய பிரச்சனை வரும். இங்கே வந்து ஓபிஎஸ் பற்றி பேசும்போது கூட தேனியை சேர்ந்த தங்க தமிழ்ச்செல்வன் கூட திமுக தான் இருக்காரு. அப்போ அங்கெல்லாமே வந்து ஒரு பெரிய முரண் இருக்கும். ஒருவேளை ஓபிஎஸ்க்கு எத்தனை தொகுதி கேட்க போகிறாங்க, இல்லை இங்கே திமுகவில் சேராமல் நீங்கள் வெளிப்படையாக நில்லுங்க, வெளியில் நாங்கள் வந்து ஆதரவு தரோன்ற மாதிரி சுயேட்சை சின்னத்தில் போட்டி போட போகிறார் அப்படின்ற பல குழப்பங்கள் இருக்குது திமுக கூட்டணிக்குள்ளேயே. இல்லை இது திமுக டேக்கிள் பண்ணிவிடும். 2019 ஒரு பிரம்மாண்ட கூட்டணி அமைச்ச பொழுது டேக்கிள் பண்ணி தான் ஆகணும். எல்லாரும் சொன்னது இதுதான் சொன்னாங்க, திமுகவால் இத்தனை பேருக்கு எப்படி சீட் ஷேரிங் பண்ண முடியும், அவங்களும் அவ்வளோ சீட் கேட்பாங்களே, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தான் கேட்டாங்க. 2021 இதே கேள்வி வந்துச்சு, 2024 இதே கேள்வி வந்துச்சு, 2026 இதே கேள்விகளை முன்வைக்கிறாங்க. ஆனாலும் திமுக இதையும் டேக்கிள் பண்ணும். ஆனால் மனநிலைன்னு ஒன்று இருக்குது, தொண்டர்களுக்கு ஒரு மனநிலை இருக்குது, திமுக ஆதரவு நிலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மனநிலை இருக்குது. அந்த மனநிலை, அந்த நெரேட்டிவ்லாம் எப்படி மாற்ற போகிறாங்க அப்படிங்கிறது தான் கேள்வியாக இருக்குது. இல்லை தேமுதிக திமுகவில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திமுக 170 சீட்ஸில் போட்டி போடுறதாகவும், அதாவது காங்கிரஸ்க்கு மட்டும்தான் டபுள் டிஜிட்ஸ்க்கான சீட்டு, இது எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் சிங்கிள் டிஜிட் தான். காங்கிரஸ்க்கு வந்து 10 டபுள் டிஜிட் தான், 30 டபுள் டிஜிட் தான், இப்படி என்ன சொல்லலாம் நம்ம, அதுவும் டபுள் டிஜிட் தான், அது வாய்ப்பு இல்லை. அரௌண்ட் ஒரு 25 to 30 அது மாதிரி சொல்கிறாங்க காங்கிரஸ்க்கு. மீதி விசிகாவுக்கு ஒரு 7 அப்படின்றாங்க, தேமுதிகவுக்கும் 6-7 அப்படின்றாங்க. அந்த மாதிரி மீதி இருக்கிற எல்லா கட்சிகளையும் திமுக கன்வின்ஸ் பண்ணி சிங்கிள் டிஜிட்டில் போட்டி போட வச்சுருவாங்க. ஏன்னா திமுக தனிப்பெரும் கட்சியாக வரணும், தனிப்பெரும் கட்சியை ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா 170 போட்டி போட்டால் மட்டும்தான் அவங்களால முடியும். ஏன்னா 130 140 வச்சுக்கோங்களேன், சப்போஸ் தனிப்பெரும்பான்மை வரல அப்படின்னா கூட்டணி நம்பி ஆட்சி அமைக்க வேண்டிய தேவை இருந்திருக்கும். ஆனால் அதில் வந்து திமுக கிளியராக இருக்காங்க. இன்னொரு இதில் கிளியராக இருக்காங்க, எல்லா காங்கிரஸை தவிர்த்து மீது எல்லா கட்சிகளுக்குமே சிங்கிள் டிஜிட் தான், ஒற்றைகளுக்கு தான் சீட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு திமுக தலைமை கிளியராக இருக்கா. அதனால் வந்து இது இப்போவே யாருக்கும் உறுதி ஆயிடுச்சு. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து நீங்கள் சீட் அதிகமாக கொடுங்க, வெளியே போகிறோன்னு சொல்லிட்டு எந்த கட்சி வெளியே வரப்போகிறது கிடையாது. அது வந்து கடினமான விஷயம் தான். அதனால் இப்போ இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் அப்படியே பயணிப்பாங்கன்னு தான் சொல்கிறாங்க. அது அப்படி பார்த்தாலுமே திமுகவுக்கு ஒரு பக்கம் சிக்கலாக இருந்தாலுமே இன்னொரு பக்கம் சமாளித்து வந்துருவாங்கன்ற மாதிரியும் ஒரு கருத்து நிலவிட்டு இருக்கு. மனிதநேயம் இன்னும் ஏதோ ஒரு வடிவத்தில் வாழ்ந்துட்டு தான் இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வினோத செய்தியின் ஒரு தகவலாக இருக்குது. என்ன அப்படின்னா, திருச்சி கோர்ட்டில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. திருச்சி கோர்ட்டில் வழக்கறிஞராக இருக்கக்கூடிய கணபதிங்கிற ஒரு நபர், அவர் வந்து வழக்கம் போல் தனது ஸ்கூட்டியில் வந்திருக்காரு, கோர்ட்டுக்கு போயிருக்காரு. கோர்ட்டுக்கு போனவர்கிட்ட அவரது அசிஸ்டண்ட் ஒருத்தர் பார்த்துட்டு, சார் சீக்கிரம் வாங்க சார் அப்படின்னு சொல்லிருக்காரு. என்னமோ எதுவும் தெரியலேன்னு பதட்டத்தில் ஓடி போய் பார்த்தா, சார் உங்கள் வண்டியில் ஏதோ ஒரு பேப்பர் மாதிரி எழுதிருக்கு, அந்த பேப்பரில் அந்த பைக்குக்குள்ளே பாம்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எழுதிட்டு உங்கள் வண்டியோட நம்பர்லாம் எழுதி வச்சுட்டு டேட்டு டைம் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க சார். அது பாம்பு தான் இருக்கா இல்லை என்னன்னு தெரியல சார், செக் பண்ணணும் சார் அப்படின்னு சொன்னதன் அடிப்படையில் தீயணைப்புத்துறைக்கு ஃபோன் அடிச்சிருக்காங்க. கோர்ட்டே பரபரப்பாயிடுச்சு. என்னாச்சு ஏது என்ன, தீயணைப்புத்துறை வந்து உள்ளே வந்து செக் பண்ணி பார்த்துருக்கு. அப்போது ஒவ்வொரு பார்ட்டாக வண்டியை கழட்டி பார்த்துருக்காங்க, மெயினான பார்ட்டெல்லாம் பார்த்தா இண்டிகேட்டருக்கு பின்னாடி சாரப்பாம்பு ஒன்று உசு உசுன்னு சொல்லிட்டு இருந்திருக்கு. அந்த பாம்பை பிடிச்சி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. உனக்கு போகிறது ஒரு இடமே கிடைக்கலையா? ஆமாம். ஆனால் அந்த கோர்ட்டுக்கு வந்த நபர் யாரோ ஒருத்தர் இந்த பாம்பை பார்த்துருக்காரு. இந்த பாம்பை அவரால் டக்குன்னு அடிக்க முடியல அல்லது பாம்பு எதுவுமே செய்ய முடியாத நேரத்துலையும் பதட்டத்தில் இதை எழுதி வச்சுட்டு போயிருக்காரு, நீங்கள் வந்து காப்பாற்றிடுங்க அப்படின்னு. அது கூட மொட்டையாக அந்த வண்டியில் பாம்பு இருக்குதுன்னா எந்த வண்டியிலான பாம்பு இருக்கலாம், நம்பர் பிளேட்டோட அந்த நம்பரை பார்த்து அப்படியே எழுதியிருக்காரு, டேட்டு டைமே மென்ஷன் பண்ணி எழுதியிருக்காரு. ஸோ இந்த மனுஷனால அவரது ஒரு பாதுகாப்பு, சாரப்பாம்பாக இருந்தவசி பிரச்சனை இல்லை, நல்ல பாம்பாவோ வேற ஏதோ பாம்பாக இருந்திருந்தா உயிருக்கே ஆபத்து ஏற்படுத்திருக்கும், குழந்தைகள்லாம் வச்சுட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும். ஏதோ ஒரு வடிவத்தில் மனிதனாக என்ன இருக்கு, ஒரு சின்ன உதவி கூட ஒருத்தவங்களோட வாழ்க்கையே காப்பாற்றும் அப்படிங்கிறதா இந்த தகவல் கொடுக்கக்கூடிய பெரிய ஒரு மெசேஜா இருக்கு. நீங்க சொன்னீங்களே ஆரம்பத்துல மனிதநேயம் இருக்கிறத வினோதமா பார்க்குறவங்கள கொண்டுட்டோம் நம்ம, அதுதான் உண்மையிலே கவலை அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. கண்டிப்பாக பேசலாம், நாளைக்கும் பல செய்திகளோட சந்திக்கலாம். அழகு, நன்றி. தொடர்ந்து பேசலாம் பிருத்திவி, நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.